தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய முத்துமொழி. எல்லா இடங்களிலும் கோவில்கள், ஆலயங்கள் உண்டு. இந்த கோவில், ஆலயம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுபோலவே கோவில்களிலே தீர்த்தம் போன்ற அல்லது மந்திரிக்கப்பட்ட தண்ணீர் பயன்படுத்துவது உண்டு. இந்த தண்ணீர் இறை ஆசீரின் அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கோவிலாக, தண்ணீராக இருக்க வேண்டும். பிறருக்கு இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தவும் இறை ஆசீரை தரவும் நாம் முன்வர வேண்டும். இறைவனுடைய ஆசீரை நாம் பிறருக்கு பெற்று தருகின்ற கருவிகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைவன் தூய்மையாக இருப்பது போல நாமும் தூய்மையாக வாழவே இறைவன் இந்த கோவிலையும் தண்ணீரையும் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்மையே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதா உன் நம்பிக்கையாளர் இதயங்களை செம்மைப்படுத்தியுள்ளே. அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 முதல் 9, 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன்.
அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்க நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் வரும் மகிழ்ச்சியை எனக்கு அளித்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாளி நிறைய இருந்த தயிரிலே
2 தவளைகள் தவறாக விழுந்து விட்டன. முதல் தவளையானது கால்களை உதைத்துக் கொண்டே இருந்தது. எப்படியாகிலும் வெளிவர வேண்டும் என்று முயற்சி செய்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு முயற்சியை கைவிட்டது. தயிரிலே அது மூழ்கி போனது. ஆனால் இன்னொரு தவளையோ கால்களை உதைத்தது, முயற்சி செய்தது. அப்பொழுது அந்த தயிரானது கடையப்பட்டு ஒரு வெண்ணெய் பந்தாக மேலே உருண்டு வந்தது. அந்த வெண்ணெய் பந்தின் மேல் அமர்ந்து இந்த தவளையானது மிக எளிதாக வெளியில் வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, 38 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த ஒருவர் குணம் பெற விரும்பி விடாமுயற்சியினால் இயேசு அவரை குணமாக்கிய புதுமையை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். புதுமை நடந்த இடத்திற்கு பெயர் ஆட்டு வாயில். எருசலேம் நகரமானது பல மதில்களால் சூழப்பட்ட ஒரு நகரம். இந்த மதில்களில் 10 வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி இறைவாக்கின் நெகேமியா நூலிலே 3ஆம் பிரிவில் நாம் வாசிக்கிறோம். ஆட்டு வாயில், மீன் வாயில், பழைய வாயில், பள்ளத்தாக்கு வாயில், குப்பைமேடு வாயில், ஊருணி வாயில், தண்ணீர் வாயில், குதிரை வாயில், கீழ்வாயில், கடக்கர் வாயில் என்று 10 வாயில்கள் உண்டு. அதிலே ஒன்றுதான் ஆட்டு வாயில் என்பது. இந்த எருசலேம் கோவிலே பலியிடப்பட்ட ஆடுகள் இந்த வாயில் வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகின்ற காரணத்தால் இதற்கு ஆட்டு வாயில் என்ற பெயர் வந்தது. இந்த வாயில் வழியே இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தார் என்பதை நற்செய்தியாளர் யோவான் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே யோவான் தனது முதல் அதிகாரத்திலே இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை தன் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது இயேசு அந்த ஆட்டு வாயில் வழியாக நகருக்குள் சென்றதை குறிப்பிட்டு எருசலேமிலே தன்னையே இயேசு பலியாக்க போகிறார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். இந்த 5 மண்டபங்கள் கொண்ட பெத்சதா, இந்த குளத்தில் உள்ள நீரானது நோய்களை குணமாக்குகின்ற வல்லமை படைத்தது என்பதை மக்கள் நம்பியிருந்த காரணத்தால் அந்த குளத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள். இவ்வாறு நாம் தண்ணீரினால் மக்கள் குணம் பெறுவதை பார்க்கிற போது அன்னை மரியாவுடைய திருத்தலங்கள், குறிப்பாக லூர்து அன்னை திருத்தலம் அல்லது வேளாங்கண்ணி திருத்தலம் அல்லது மற்ற திருத்தலங்களிலும் கூட இந்த தண்ணீரை மக்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். தண்ணீருக்கு குணம் தருகின்ற ஆற்றல் உண்டு. இன்றைய நற்செய்தியிலே இயேசுனுடைய கேள்வி, இயேசுனுடைய கட்டளை, இந்த 2ஐ பற்றி மட்டும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுனுடைய கேள்வி, கடந்த 38 ஆண்டுகளாக, அதாவது 13,870 நாட்களாக நலம் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த மனிதரை பார்த்து இயேசு நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவர் பசியோடு சோர்ந்து கிடக்கிற போது அவரை பார்த்து சாப்பிட விரும்புகிறீரா என்று கேட்பதை போல இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. ஆயினும் இயேசு இந்த கேள்வியை கேட்பதற்கு சில காரணங்கள் உண்டு. பல ஆண்டுகளாக நோயால் துன்புற்றதால் இந்த மனிதன் மனம் தளர்ந்து வேறு வழியில்லாமல் அந்த நோயை விதி என ஏற்றிருக்கலாம். அல்லது அவர் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட மக்கள் பலர் அவருக்கு உணவும் பணமும் கொடுத்திருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் உருண்டோட அவரது பரிதாப நிலையினால் அவருக்கு வந்து சேர்ந்த இந்த பணமும் உணவும் அதிலே அவர் பழகி போயிருக்கலாம். ஒருவேளை அவற்றில் அவர் சுகம் கண்டிருக்கலாம். எனவேதான் அத்தகைய நிலையிலிருந்து இந்த மனிதனை விழித்திடச் செய்ய இயேசு நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வியை கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, வேதனையிலும் விரக்தியிலும் வாழ்ந்திட்ட நிலையிலே இயேசு அந்த மனிதனின் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார், தலையிடுகிறார். நம் வாழ்விலும் நாம் நம்முடைய துன்பத் துயரங்களிலும் நோய் நோக்காடுகளிலும் நாமும் அல்லலுற்று விரக்தியில் இருக்கிற போது இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனால் நாம் அவருடைய உதவியை நாட வேண்டும் என்று மட்டும்தான்
இயேசு விரும்புகின்றார். இந்த புதுமை நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் இயேசுடைய ஆற்றல் என்பதிலே மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இயேசுடைய கட்டளைப்படி அந்த மனிதன் நடந்தார். எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு குணம் தர வேண்டும் என்றால் நாமும் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அவரின்றி நாம் ஒன்றுமில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோலவே நம் விருப்பமும் ஒத்துழைப்புமின்றி இயேசு செயல்பட மாட்டார் என்பதும் உண்மை. முடிக்க முடியாததை, நடக்க இயலாததை முடித்து வைப்பவர் இறைவன். நம்புவோம், நம்மால் ஆனதை செய்வோம், நலம் பெறுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நிரளித்த கொடைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாக இவரது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நமக்கு நலம் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய உடல் உள்ள நலத்திற்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதால் தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.